நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. மடி கண்மணி, என்னடா இங்கே நின்னுட்ட? உள்ள வர வேண்டியதானே? என்ன புதுசா இருக்கேன்னு பாக்குறியா? அந்த வீடு நல்ல விலைக்கு வந்துச்சுன்னு உங்க மாமா வித்துட்டாரு. இது நம்ம சொந்த வீடு மாதிரி தான். இந்த வீட்டுல தோட்டம் எல்லாம் இருக்கு. வா 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 வா. வா கண்மணி. நெல்ல பணம் கொண்டாந்துருக்கியா? ஓ, பையில இருக்கா? அதுல பழைய துணிதான் இருக்கு. அப்புறம் என்னமோ அன்னைக்கு உங்க அப்பாவும் அத்தையும் பணத்தை கொடுத்துட்டே பொண்ணு அனுப்புறோன்னு வீம்பா பேசுனாங்க. என்னங்க வந்த பொண்ணுகிட்ட பணத்தை நீ பத்தி பேசாத. பேசுனா பிச்சிருவான் உன்னை. அது இல்லைங்க, அவ நம்ம மருமகங்க. தெரியுண்டி எனக்கு. அவ மருமகன்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்துட்டே பொண்ணு அனுப்புறேன்னு வீம்பா பேசுறாங்க. அப்ப இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு தானே இருந்துச்சு. மருமகளை கூட்டு போறேன்னு சொன்னேன்ல, வர வேண்டியதானே? அதனாலதான் கேட்டேன், பணம் கொண்டு வந்திருக்கியான்னு. இப்ப நான் அந்த பொண்ணை என் மருமகளா நினைச்சு பேசல. எனக்கு கடன் கொடுக்க வேண்டிய கலையரசோட பொண்ணுன்னு நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க இங்க பாருங்க. நீ பேசாதன்னு சொல்றேன்ல. மாமாவா? உன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா அன்னைக்கு நான் சொன்னப்போ வந்திருக்கணும்ல. வரல இல்ல, அதனாலதான் இப்படி பேச வேண்டியிருக்கு. எனக்கு நியாயம் அநியாயம் தெரியுமா? மருமகளா வந்த பொண்ணை பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது நியாயம் இல்ல. ஆனா கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்காம இழுத்து அடிக்கிறது நியாயம் இல்ல. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் நியாயம் அநியாயமே தெரியலையே. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா எதிரி மாதிரி பாவிக்கிறாங்க. சரி, பணம் இருக்கட்டுங்க, பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொன்னா வீம்பு பேச்சு வேற. இப்ப என்ன பணமா வந்திருக்கு? நீ மட்டும் தானே வந்திருக்க. எனக்கு எரிச்சல் வருமா வராதா? மக்களையா பேசுறாங்களே. இப்ப அந்த பேச்செல்லாம் எங்க போயிடுச்சுன்னு நான் கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சரி, இப்ப நான் சொல்றத கேட்டுக்க. நீ இந்த வீட்டு மருமக, இங்கதான் இருக்கணும். கொடுத்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இனிமே அந்த பணத்துக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை பத்தி நீ பேசக்கூடாது. மடி கண்மணி, அழாதம்மா. அழாத அழாதம்மா, அழாத கண்மணி, அழாத. என்ன கதை இது பாரு. அழாதம்மா, சொன்னா கேளு. இது பாரு, அழாத அழாதே. இது பாரு, அழாத நிறுத்து. இவர் என்ன கூட்டிட்டு வந்தனாலதான் நான் இங்க வந்தேன். இவர் என்னடா செருப்பு கழட்டி போடுற மாதிரி என் வாசலே விட்டுட்டு வந்துட்டாரு. சரி, அவர் இப்படித்தானே நினைச்ச உள்ள வந்த மாமா என்னமோ பேசுறாரு. இவங்க விஷயத்துல ஏன் அத்தை ஏத்தாலே உருட்டுறாங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? அழாத, சொன்ன கேளுடா. அழாத. இது பாரு, இந்த வீட்டுல ஆம்பளைங்க யாரும் பொம்பளைங்க மனசு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்னடா நாம இப்படி பேசுறதும் நடந்துக்கிறதும் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு புரிஞ்சிக்காத வரட்டு முண்டங்களா இருக்காங்க அப்பனும் அவனும். எனக்கும் அருமை நல்லா புரியுமா? உன்னாலதான் அந்த முரட்டு பயல மனுஷனா மாத்த முடியும், இந்த குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் பூபதி கிட்ட வற்புறுத்தி சொன்ன உன்னை போய் கூட்டிட்டு வர சொல்லி. கண்மணி, இந்த வீட்டுல உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதம்மா. உனக்கு அம்மாவா நான் இருக்கேன்டா. அழாத
அழாத. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேம்மா. கண்மணி, அக்கா சொல்ற மாதிரி கேட்டுக்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். அழாதடா, அழாதம்மா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாத, அழக்கூடாது. ஏய், எதுக்கு இங்க வந்த? இன்னொரு தடவை அப்பான்னு சொன்னா கொன்னுடுவேன். வேண்டாம் வேண்டாம், கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல. அப்போ நான் யாரு? தானாவே உருவாயிட்டேனா? சுயம்புவா? திலகா வயித்துல பிறந்தவ தானே? ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் உங்க சந்தேகத்தை பக்கத்துல வச்சுட்டு ஏன் நிலைமையில யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கினவள, இப்போ அசிங்கமானவள, ஈன பிறவியே போய் தொலை சரியன்னு சொன்ன அந்த பிஞ்ச மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு பெரிய கொடுமை. அதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர்தான் என் அப்பான்னு பாசத்தோட ஓடி வந்தவ மேல கூட கூடையா விஷத்தை கொட்டினா அவளால தாங்கிக்க முடியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு அம்மா மேல இருக்கிற சந்தேகம் தான். உங்க சந்தேகம் தப்பானதா இருந்தா நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய பாவம். எத்தனை வருஷம் எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எல்லா குழந்தைங்கள மாதிரி நானும் சூதுவாது இல்லாம தானே பிறந்தேன். எல்லா குழந்தைங்கள மாதிரி தானே எனக்கு அப்பா வேணும் அம்மா வேணும்னு பாசத்துக்காக ஏங்கினேன். எல்லாருக்கும் இயல்பா கிடைக்கிற பாசம் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இங்க எதுக்கு வந்த? முதல்ல வெளியே போ. போறேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே போறேன். இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நான் உங்களை பார்க்க போறதே இல்ல. ஒரேடியா போறேனேங்கிறதுனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? உனக்கு எனக்கு என்ன இருக்கு?
உனக்கும் எனக்கும் என்ன இருக்குன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்கல்ல. ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா நான் உங்க நிழல்ல வளரலையே தவிர சின்ன வயசுல ஓடி போனதுல இருந்து இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்து திரும்பி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களையும் அம்மாவையும் நினைக்காத நாளே கிடையாது. உனக்கு என்ன வேணும் இப்போ? ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துல நான் ரொம்ப விரும்பினது உங்களோட அன்பையும் அங்கீகாரத்தையும் தான். அது எனக்கு கிடைக்காதப்போ எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். தயவு செஞ்சு கேளுங்க. பொதுவா ஆண் குழந்தைங்களுக்கு அம்மாவை பிடிக்கும், பெண் குழந்தைங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அம்மா மேல பாசம் வச்சிருக்கேனே தவிர உங்க மேலதான் அதிகமா அன்பு வச்சிருக்கேன். ஆனா என் துரதிர்ஷ்டம், நீங்க என்ன ஒரு நாள் ஒரு தடவை கூட பிரியமா என் பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லை. என்ன பிரியமா பார்த்தது கூட இல்ல. அந்த வயசுல அது என் மனசுல ஆறாத ரணமா பதிஞ்சிருச்சு. இப்ப கூட அது தழும்பா இருக்கு. அது நான் சாகுற வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது என்னோட விதி. இந்த உலகத்துல எந்த அப்பாவுக்கும் எந்த கணவனுக்கும் வரக்கூடாத சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு. அது கூட சுயமா வரல, யாரோ சொல்லி கொடுத்துதான் வந்திருக்கு. எந்த அடிப்படையும் இல்லாத இந்த சந்தேகத்தை ஒரே ஒரு நாள்ல என்னால தப்புன்னு நிரூபிக்க முடியும். ஒரே ஒரு DNA டெஸ்ட்ல உங்க சந்தேகம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடும். ஆனா நான் அப்படி விரும்பல. என்ன பாசமும் பிரியமும் மனசுல இருந்து இயல்பா வரணும். ஏதோ ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு என்கிட்ட பாசத்தை காட்டுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அந்த மாதிரி பாசத்துக்கு சாத்தியமும் இல்ல. எனக்கு விதி மேல நம்பிக்கை வந்துருச்சு. எந்த தர்க்க நியாயத்திலயும் சிக்காம ஓடிட்டு இருந்த என் வாழ்க்கைய தலைவிதின்னு சொல்லிதான் நான் நொந்துக்கணும். இத்தனை வருஷம் நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்த. வேற பேரை சொல்லி ஒளிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்ன தலை மேல தூக்கி வச்சு ஆடினீங்க. அதே உண்மையான பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ஆனா நான் மித்ராவா இருந்தப்பவும் மேகலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க மேல ஒரே மாதிரியான அன்புதான் வச்சிருக்கேன். சின்ன வயசுல நான் ஓடி போனப்ப கூட என் மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க என்ன எப்போது ஏத்துப்பீங்க. ஆனா இப்போ இத்தனை வருஷம் ஆன பிறகு என் மனசுல துளி கூட நம்பிக்கை இல்லாம எனக்கு இனிமே இங்க எந்த இடமும் இல்லைங்கிற வேதனையோடு தான் நான் இங்க இருந்து போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே மேகலா செத்துட்டா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் நான் செத்துட்டேன். ஹலோ, நான் கலையரசு பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் நான் பெரிய பண நெருக்கடியில் இருக்கேன்னு.
அந்த ரெசார்ட் இடத்த என்ன விலைக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதை வித்துடலாம். ஏற்கனவே சார்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது விஷயமா உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட இருந்து வரல, அதனால தான் நானே பண்ணேன். சார் நான் வீட்டுக்கு கூட போகாம உங்க ஃபைலை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. ஆனா ஆனா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? அந்த ரெசார்ட் இடம் அந்த புரோக்கரை கூட பிடிச்சி விசாரிச்சிட்டேன் சார். அந்த இடத்த வித்தவன் புரோக்கர் உட்பட எல்லாருக்குமே பொய் சொல்லி ஏமாத்தி தான் சார் வித்திருக்கான். சார், என்ன என்ன சொல்றீங்க சார்? சார் அந்த இடத்த ஏற்கனவே கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சாமே. உண்மையாவும் சொல்றீங்க? இது விஷயமா 2-3 வருஷத்துக்கு முன்னாலே கவர்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காமே. அதெல்லாம் மறைச்சு தான் நம்ம கிட்ட வித்திருக்கான். இப்ப நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது சார். என்ன சார், என் சொத்து பத்து நகை நட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட அப்பார்ட்மெண்ட்ஸுக்காக மத்தவங்க கொடுத்த பணத்தெல்லாம் அதில் தான் சார் போட்டிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் சார்? சார் அவ எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா சார். ஃபாரின்ல அவனுக்கு நிறைய லிங்க் இருக்கான். போச்சு சார், போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. நான் ரோடுக்கு வந்துட்டேன். சார் சார் நீங்க அப்செட் ஆக வேண்டாம் சார், யோசிப்போம். என் குடும்பமே நடத்துறதுக்கு வந்துடும் சார். சார் 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 நீங்க மனசு உடஞ்சிடாதீங்க சார், தைரியமா இருங்க. நம்ம ஏதாவது பண்ணி கண்டிப்பா நிலைமையை சமாளிப்போம் சார். நான் காலையில வந்து உங்களை வீட்டுல பாக்குறேன். நான் என்ன செய்வேன் சார்? சார் ரிலாக்ஸா இருங்க ப்ளீஸ். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. சில பேர் தெரியாத தொழில காலை வச்சுட்டு அவஸ்தைப்படுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. எனக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும்தாங்க நான் செய்வேன். நான் செஞ்ச தப்பே ரெசார்ட் கட்டுன்னு அகலக்கால் வச்சதுதான். சம்பந்தமான இடத்துல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டது என் தப்பு. அதுக்கு என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். கட்டிக்கிட்டாளே, இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? உனக்கு எது பிடிக்காதோ அத பண்ணி அத உன்கிட்டேந்து மறைக்கிறானா? இவ எப்பேற்பட்ட நெஞ்செழுத்தக்காரியா இருக்கணும்டா. சுயநலக்காரி. ஈர துணிய கழுத்துல போட்டு இருக்கிறதுக்கு கூட இவ அஞ்ச மாட்டாளா? நீ தொழில ஓஹோன்னு கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்த. இந்த மூதேவி என்னைக்கு காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு போக ஆரம்பிச்சதுப்பா. எல்லாம் ஒண்ணு ஒண்ணா போக ஆரம்பிச்சது. படிச்சு சொன்ன இவர்கிட்ட அந்த ரிசார்ட் விஷயத்துல இடம் பிரச்சனை இருக்கு கேட்டாரு. அவரு அவர் விஷயத்துக்கு பண்ணாரு, அதை இப்ப மாடி முடிக்கிறாரு. திருப்பி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தான் இப்ப வக்கு இல்லாம போயிடுச்சுல. அப்புறம் இதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. அம்மா 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 என்ன கிளம்பு. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.